ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேட்டகரி எல்லாமே நம்ம பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மோடைனமிக்ஸுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது தெர்மோ, தட் இஸ் மீன் த ஹீட் ஆர் எனர்ஜி, அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆர் மூவ்மெண்ட் ஆர் மோஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். தெர்மோடைனமிக்ஸ் இட் இஸ் மீன் த சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த தெர்மோடைனமிக்ஸில் நெக்ஸ்ட் இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ஏரியா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சில பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தெர்மோடைனமிக்ஸ் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்ளிகபிள் ஃபார் த தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அப்ளிகபிள் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஒரு தெர்மோடைனமிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் எதுக்காக நம்ம தெர்மோடைனமிக்ஸை வந்து முதல்ல வாட் இஸ் த தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் ஒன் ஒய் வி நீட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பாண்டு பிரேக்கிங், பாண்டு ஃபார்மேஷன், எண்டோதெர்மி, எக்ஸோதெர்மி இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஃபார் த chemical reaction, applicable to the point number 1, it is applicable to chemical reaction. It is applicable to chemical reaction. applicable to chemical reaction அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்ஷன். சரிங்களா? ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். இட் இஸ் ஒன்லி applicable ஃபார் த தியரிட்டிக்கல் சயின்ஸ், நாட் applicable ஃபார் த தியரிட்டிக்கல் சயின்ஸ். சரிங்களா? நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஹையர் குவான்டிட்டி, ஒரு லார்ஜர் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஸ்மாலர் குவான்டிட்டிக்கு நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா கேரி அவுட் பண்ணுறதில்ல. ஸோ இட் ஒன்லி applicable ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் ஒன்லி, நாட் தியரிட்டிக்கல். பாயிண்ட் நம்பர் 2, thermodynamics. Point number 2, thermodynamics is applicable to macroscopic science or macroscopic level. சரிங்களா? மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸ் அப்படிங்கிறது, மேக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படிங்கிறது NCE. மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸ் ஆர் மேக்ரோஸ்கோபிக் லெவல் அல்லது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு லார்ஜர் குவான்டிட்டி, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ், அதாவது நமக்கு ஆட்டத்துக்கு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அதனுடைய தெர்மோடைனமிக்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு லார்ஜர் குவான்டிட்டிக்கு, ஒரு லார்ஜர் அமௌண்ட்டுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தெர்மோடைனமிக்ஸை நம்ம அப்ளிகபிள் பண்ணி, அதாவது அதுக்கு மட்டும் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்மாலர் ஒரு ஆட்டம், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஹீலியம் ஆட்டம், அந்த மாதிரி ஒரு ஆட்டத்துக்கு நம்ம அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ இட் இஸ் த அப்ளிகபிள் ஃபார் த மேக்ரோஸ்கோபிக் சயின்ஸ், applicable for the macroscopic science, not microscopic science, not microscopic level அல்லது science. சரிங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது another important கேட்டகரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டராக்ஷனில் 3 டைப்பான இன்டராக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் நம்பர் 1 before interaction, and case number 2 after interaction, case number 3 ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். கேஸ் நம்பர் 3 டூரிங் இன்டராக்ஷன். சரிங்களா? டூரிங் இன்டராக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிஃபோர் இன்டராக்ஷன். இட் இஸ் அ கேஸ் நம்பர் 1. இந்த பிஃபோர் இன்டராக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு N2 மாலிகுல் இன் gaseous state, N2 molecule in a gaseous state, and H2 molecule in gaseous state. சரிங்களா? பிஃபோர் இன்டராக்ஷன். ஸோ நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு நோ இன்டராக்ஷன். திஸ் இஸ் த கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1 அப்படிங்கிறது நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் do not interact. It is called the before interaction. சரிங்களா? இட் இஸ் A and B do not interact before interaction அப்படிங்கும்போது, இப்போ இந்த N2 மாலிகுலுக்கு நம்ம பர்டிகுலராக இதனுடைய ஸ்டேட் ஆஸ் ஏ ஃபிக்ஸ்டு ஸ்டேட், ஒரு கேசியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆஸ் ஏ
fixed state. This is also acts as a fixed state. சரிங்களா? hydrogen molecule and nitrogen molecule do not interact. So nitrogen gas உடைய state வந்து they has a fixed state and hydrogen gas உடைய state வந்து they have a fixed state. Next one, second parameter, அதாவது second point, fixed parameter. Fixed parameter அப்படிங்கிறது இந்த நைட்ரஜன் கேஸ் உடைய N2 molecule உடைய bond order and bond length, they are the fixed. Similar to the hydrogen gas உடைய bond order and bond length, they have the fixed, do not change. சரிங்களா? do not change before no interaction between the N2 and H2 molecule. இப்போ N2 molecule H2 molecule ஒன்னோடு ஒன்று ரியாக்ட் பண்ணுறதுல no interaction. ஸோ இதனுடைய ஸ்டேட் ஃபிக்ஸ்டு ஸ்டேட், இதனுடைய ஸ்டேட் ஆல்சோ ஃபிக்ஸ்டு ஸ்டேட். இதனுடைய பேராமீட்டர் அப்படிங்கிறது பாண்ட் லென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த் எக்ஸெட்ரா. ஸோ இதனுடைய பேராமீட்டர் தே ஹேவ் ஏ ஃபிக்ஸ்டு பேராமீட்டர் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் உடைய பேராமீட்டர் தே ஹேவ் ஏ ஃபிக்ஸ்டு பேராமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், நோ இன்டராக்ஷன். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி தே ஹேவ் ஏ ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஆல்சோ ஏ ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியது பர்டிகுலர் ப்ரெஷர், பர்டிகுலர் வால்யூம், பர்டிகுலர் நமக்கு என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்டு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தே ஹேவ் த சேம். சரிங்களா? ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்சோ சேம் பிகாஸ் நோ சேஞ்ச் இன் நோ இன்டராக்ஷன். சரிங்களா? பிஃபோர் இன்டராக்ஷன் அப்படி நோ இன்டராக்ஷன் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேம். இதனுடைய ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ சேம். ஸோ இதனுடைய சேம் அப்படிங்கும்போது இதனுடைய எனர்ஜி ஆல்சோ சேம் எனர்ஜி. இதனுடைய எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச். ஸோ இதனுடைய எனர்ஜி சேம் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர்டு. திஸ் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா நைட்ரஜன் மாலிகுலுக்கு ஒரு பர்டிகுலரான எனர்ஜி இருக்கும். தேவை இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்லுவோம். இட் இஸ் கால்டு ஸ்டோர்டு எனர்ஜி. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலரான எனர்ஜி வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த N2 மாலிகுலுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது, H2 மாலிகுலுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது. ரெண்டும் டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். சரிங்க? டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் ஒன்று இன்னொன்று கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. ஸோ தீஸ் டைப் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் கால்டு, இந்த ரெண்டுத்துக்குமே இட் இஸ் கால்டு ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஆர் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அல்ல ஸ்டோர்டு எனர்ஜி. இட் இஸ் கால்டு ஸ்டோர்டு எனர்ஜி. சரிங்களா? இட் இஸ் கால்டு பிஃபோர் இன்டராக்ஷன். சரிங்களா? பிஃபோர் இன்டராக்ஷன். ஸோ பிஃபோர் இன்டராக்ஷன், அந்த பிஃபோர் இன்டராக்ஷன்ஸில் நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய எனர்ஜி, பிஃபோர் இன்டராக்ஷனில் அதனுடைய எனர்ஜி இட் இஸ் கால் த கேன் பி இன்ஃபார்ம். அதாவது பிஃபோர் இன்டராக்ஷன். சரிங்களா? பிஃபோர் இன்டராக்ஷனில் அது பர்டிகுலரான எனர்ஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அந்த எனர்ஜிக்கு பதில் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் கால்டு ஸ்டோர்டு எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதனுடைய எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச். எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த கேஸ் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது, 2 மாலிகுல்ஸ் இருக்குது, N2 மாலிகுல் அண்ட் H2 மாலிகுல் do not interact to each other. ஒன்று இன்னொன்று கூட இன்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகலை, நோ இன்டராக்ஷன். ஸோ இட் இஸ் கால்ட் த பிஃபோர் இன்டராக்ஷன். இந்த பிஃபோர் இன்டராக்ஷனில் ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல் N2 அண்ட் H2 மாலிகுலுடைய ஸ்டேட் அண்ட் பேராமீட்டர் and property and pressure, volume, number of moles and temperature, they have the same. This type of energy is called the stored form of energy. It is called the stored form of energy. சரிங்களா? So next one, case number 2. இந்த கேஸ் நம்பர் 2ல நம்ம பார்க்கக்கூடியது கேஸ் நம்பர் 2 அப்படிங்கிறது ஆஃப்டர் இன்டராக்ஷன். அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு N2 மாலிகுல் இட் இஸ் A and H2 molecule in a gaseous state. It is also gaseous state. It is called the B. இந்த 2 மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது NH3. நம்ம 3 மோல்ஸ், இதை பின்னாடி நம்ம பார்ப்போம். 3 மோல்ஸ் H2, 1 மோல் NH2. ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் NH3 அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஏ gaseous state. இப்போ இதனுடைய ஸ்டேட் பார்க்குறோம். அப்போ அம்மோனியாவுடைய இந்த N2NH3 2 மோல் அம்மோனியாவுடைய ஸ்டேட் ஆஸ் ஏ ஃபிக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப்டர் இன்டராக்ஷன். இந்த ரெண்டும் இன்டராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த அம்மோனியாவுடைய எனர்ஜி, அம்மோனியாவுடைய பேராமீட்டர், அம்மோனியாவுடைய ப்ராப்பர்ட்டி, அம்மோனியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் அண்டு ஸ்டேட்,
these are the fixed, do not change. It has a fixed, as a fixed state, as a fixed state, and as a fixed parameter, and as a fixed parameter, fixed parameter, they have a fixed energy, they have a fixed energy. It is called the stored form of energy. It is called the stored form of energy. This is called the after interaction. It is called the stored form of energy. So இதனுடைய energy also fixed. It is called the stored form of energies. They have the fixed property, and fixed temperature and pressure and number of moles and volume, these are the fixed, do not change. சரிங்களா? ஸோ பிஃபோர் இன்டராக்ஷன் அண்ட் ஆஃப்டர் இன்டராக்ஷன் ரெண்டு கேசஸ்லையுமே அதனுடைய ஸ்டேட், அதனுடைய பேராமீட்டர், அதனுடைய எனர்ஜி அண்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டி வில் பி சேம் ஆர் ஃபிக்ஸ்டு, ஆர் ஏ ஃபிக்ஸ்டு. அப்போ கேஸ் நம்பர் 1 அண்டு கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 2 இந்த ரெண்டுத்துலையுமே கேஸ் நம்பர் 1 பிஃபோர் இன்டராக்ஷன், கேஸ் நம்பர் 2 ஆஃப்டர் இன்டராக்ஷன், ரெண்டு கேட்டகரியிலுமே they have the fixed energy, they have the fixed energy. This fixed energy is called the stored form of energy. It is a stored form of energy. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே நம்ம கேஸ் நம்பர் 1 பிஃபோர் இன்டராக்ஷன், கேஸ் நம்பர் 2 ஆஃப்டர் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி டூரிங் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி டூரிங் இன்டராக்ஷன். இட் இஸ் அ ஸ்டோர்டு ஃபார்ம் அல்லது ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் டூரிங் இன்டராக்ஷன். டூரிங் இன்டராக்ஷன் என்னது? ஒரு N2 மாலிகூல் இந்த X2 மாலிகூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது சரிங்களா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது ஆல்ரெடி பார்த்தோம். சேஞ்ச் இன் எனர்ஜி, முதல்ல இன்டராக்ஷன் நடந்தால் என்ன அர்த்தம்? சம்திங் சேஞ்சஸ் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது எனர்ஜி சேஞ்சஸ் ஆர் மேட்டர் சேஞ்சஸ். Energy changes or matter changes, it is called the change in property of the system. The change in property of the system, it is called the thermodynamics. It is called the thermodynamics. Next one. So next case number 3. Next one, case number 3. Already பார்த்தா case number 1 before interaction, case number 2 after interaction. This type of energy is called the fixed energy or the stored form of energy. Next one, case number 3 during interaction. During interaction. இந்த டூரிங் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணுது. N2 மாலிகுல் in a gaseous state, N2 molecule in a gaseous state, it is called the A, will react with H2 molecule in gaseous state. This is called B. This is called B. The interaction between the two atom. சரிங்களா? interaction between the two molecule. நமக்கு ஆல்ரெடி தெரியும் N2 gas plus 3 moles of H2 gas to give 2 moles of NH3 gas. Before interaction, stored form of energy. After interaction, stored form of energy. The interaction நடக்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் the interaction between the two molecules. The interaction between the two molecule, we can change the bond breaking and bond formation possible. Bond breaking and bond formation, old bond breaking and new bond formation possible. சரிங்களா? அப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பாண்ட் பிரேக்கிங் நடக்குது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதனுடைய பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த் வில் பி சேஞ்ச். இட் இஸ் கால்ட் த சேஞ்ச் இன் எனர்ஜி. இட் இஸ் கால்ட் த சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ என்ன ஆகுது? எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது, அல்லது மேட்டர் சேஞ்ச் ஆகுது, அல்லது மாஸ் சேஞ்ச் ஆகுது, அல்லது நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக சொல்லும்போது சேஞ்ச் இன் எனர்ஜி. ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி. So change in energy, it is also called as a change in property of the system. Change in property of the system. Change in property of the system. It is called the thermodynamic system. அப்போ thermodynamics எப்பயும் போல interaction இருக்கணும். interaction நடக்கும்போது எனர்ஜி சேஞ்ச் ஆகும். எனர்ஜி சேஞ்ச் ஆனால் the property உடைய சிஸ்டம் அதாவது சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டி will be change. This is called the thermodynamics. This is called the thermodynamics. So in the change in energy, it is called the motion type of energy அல்லது energy in motion அப்படி சொல்லுவோம். This is called the இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த எனர்ஜிக்கு பேர் energy in motion அல்லது energy in
மோஷன் ஆர் சேஞ்ச் இன் எனர்ஜி எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்த கேட்டகரியில் எனர்ஜி டோட்டலாக 2 கேட்டகரி பார்த்துருக்கோம் இந்த எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டோர்டு form of energy. Second one motion, MOTION motion. இந்த மோஷன் அப்படிங்கிறது எனர்ஜி இன் மோஷன். சரிங்களா? எனர்ஜி இன் மோஷன் அல்லது சேஞ்ச் இன் எனர்ஜி சொல்கிறாங்க இல்லையா, அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி, எனர்ஜி இன் மோஷன், எனர்ஜி இன் மோஷன். ஸோ இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி are defined by the parameter, it is called the state function. சரிங்களா? இந்த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி it is called state function. It is called the state function. State அப்படின்னா ஃபிக்ஸ்டு பேராமீட்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லிங்க ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு எனர்ஜி. சரிங்களா? ஃபிக்ஸ்டு எனர்ஜி it is also called as a stored form of energy. It is called the state function. ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது அது. சரிங்களா? இந்த மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? இந்த மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், மோட் ஆஃப் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த எனர்ஜிக்கு பேர் மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் it is called path function. It is called path function. சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதனுடைய கேட்டகரி, பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதனுடைய கேட்டகரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டேட் டூரிங் த சேஞ்ச் இன் எனர்ஜி, அதில் ஃபிக்ஸ்டு ஸ்டேட்டில் மொத்தம் 3 கேட்டகரி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ அண்டு பி. அந்த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இட் இஸ் கால்ட் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். அண்டு எனர்ஜி இன் மோஷன் அல்லது மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இட் இஸ் கால்ட் த பாத் ஃபங்க்ஷன். ஜென்ரலி பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஹீட் அண்டு ஒர்க். ஜென்ரலி பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஹீட் அண்டு ஒர்க். இந்த ஹீட் அண்டு ஒர்க், இந்த ரிமைனிங் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் கால்ட் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்ட் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஸ்டேட், அதே மாதிரி ஃபிக்ஸ்டு பேராமீட்டர், ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டியில் டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்டு வால்யூம் அண்டு ப்ரெஷர், they are the same. It is called the state function. It is called the state function. இதெல்லாமே நமக்கு 1 by 1 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எனர்ஜியில் ஃபஸ்ட் ஒன் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, நெக்ஸ்ட் ஒன் மோஷன் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? மோஷன் ஆஃப் எனர்ஜி அல்லது மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் கால்ட் த பாத் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பேராமீட்டர், பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி அல்லது சேஞ்ச் இன் எனர்ஜி. சரிங்களா? ஆர் சேஞ்ச் இன் மோஷன் அல்லது எனர்ஜி சேஞ்ச் இன் மோஷன் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதில் கேஸ் நம்பர் 1 அண்ட் கேஸ் நம்பர் 2 அண்ட் கேஸ் நம்பர் 3 இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனில் நமக்கு ஆல்ரெடி அந்த ஒரு சில பாயிண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 ஃபிக்ஸ்டு ஸ்டேட், பாயிண்ட் நம்பர் 1 ஃபிக்ஸ்டு ஸ்டேட் அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 ஃபிக்ஸ்டு பேராமீட்டர், பாயிண்ட் நம்பர் 2 ஃபிக்ஸ்டு பேராமீட்டர் அண்டு பாயிண்ட் நம்பர் 3 ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, பாயிண்ட் நம்பர் 3 ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 pressure, volume, number of moles and temperature are same. So the state function, அதுக்கான which of the following is a state function அப்படின்னா pressure, volume, number of moles and temperature and entropy gives free energy. G H அப்படிங்கிறது enthalpy, A அப்படிங்கிறது L moles free energy, U அப்படிங்கிறது internal energy. These are called the state function. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பேராமீட்டர், ஃபிக்ஸ்டு ஸ்டேட் அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இட் இஸ் கால்ட் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பேராமீட்டர்ஸ், ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, ஃபிக்ஸ்டு ஸ்டேட். இட் இஸ் கால்ட் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் பி அப்படிங்கிறது ப்ரெஷர், இ அப்படிங்கிறது ப்ரெஷர், வி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வால்யூம் அல்லது வால்யூம், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், T அப்படிங்கிறது டெம்பரேச்சர்,
S, it is called the entropy. G அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி H அப்படிங்கிறது என்தால்பி, H மீன்ஸ் என்தால்பி. A அப்படிங்கிறது எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, A அப்படிங்கிறது எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அண்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் U. சம் கேசஸில் யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈன்னு சொல்லலாம். U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. சம் ரெஃபரன்ஸ் புக்கில் ஈன்னு கொடுத்துருப்பாங்க, சம் ரெஃபரன்ஸ் புக்கில் யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்டு த ஸ்டேட் ஃபங்க்ஷன், தீஸ் ஆர் கால்டு த ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேத் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி சொன்னோம், பேத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது த மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அல்லது த மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இட் இஸ் கால்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அல்லது மோஷன் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? பேத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஒன், பேத் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் பேத் ஃபங்க்ஷன். பேத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அல்லது எனர்ஜி இன் மோஷன் ஆர் எனர்ஜி இன் motion, energy in motion. So it is called the path function. Path function kind of best example, heat and work. Heat and work. Heat is represented Q, work is represented by the W. These are the path function, these are the path function. Next one ரொம்ப முக்கியமானது, another important example, ஒரு category. For example நம்ம முன்ன பார்த்தது N2, it is a gaseous state, and hydrogen, it is a gaseous state. நம்ம எடுத்துக்கூடிய இந்த ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியது 2 moles of NH3 in a gaseous state. This process is called the Haber process. நிறைய ப்ராசஸ் இருக்குது, Haber process, Condit process, சரிங்களா? அந்த மாதிரி டவ் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த Haber ப்ராசஸில் இதனுடைய கண்டிஷன், இதனுடைய ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் தான் நடக்கும். இந்த கண்டிஷன்ஸுக்கு அதிகமானாலும் சரி, இந்த கண்டிஷன்ஸோட கம்மியானாலும் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது 200 atmospheric ப்ரெஷர், அண்டு டெம்பரேச்சர் ரிலீஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 400 to 450 டிகிரி செல்சியஸ். அண்டு வால்யூம், இதனுடைய வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோ. இது 1 ரேஷியோ, இது 3 ரேஷியோ. ஸோ இந்த நேச்சரில் தான் இந்த காண்டட் ப்ராசஸ் வந்து நடக்கும். சரிங்களா? ஹேபர் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ இந்த கண்டிஷன் இதெல்லாமே நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ப்ரெஷர் 200 atmospheric ப்ரெஷர், டெம்பரேச்சர் 400 to 450 டிகிரி செல்சியஸ். தீஸ் ஆர் த தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பிஃபோர் த இன்டராக்ஷன், ஆஃப்டர் த இன்டராக்ஷன், டூரிங் த இன்டராக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு பேராமீட்டர், இதெல்லாம் நமக்கு அதாவது சேஞ்ச் இன் மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எனர்ஜியில் 2 கேட்டகரி பார்த்துருப்போம். மோட் ஆஃப் எனர்ஜியில், அந்த மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது எனர்ஜியில் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஒன். இந்த சிம்பிளாக 2 பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். எனர்ஜியில் 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, it is called the state function, it is called the state function. Second one transfer of அல்லது energy in motion அல்லது motion of energy, சரிங்களா? it is called the path function, it is called the path function. path function அப்படிங்கிறது energy transfer, state function அப்படிங்கிறது fixed state அல்லது fixed energy அல்லது fixed property. சரிங்களா? so these are called the state function and path function. இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம கொஷின்ஸில் கேட்கக்கூடியது, which of the following is called as a path function? Heat and work, it is called the path function. Another properties, another terms are called as a state function. Pressure, volume, number of moles, temperature, entropy, அதே மாதிரி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, எல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, தீஸ் ஆர் கால்டு த ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பேத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு another important category, 2 கேட்டகரி பார்த்துருக்கோம். வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? செகண்ட் ஒன், why we need thermodynamics, why we need thermodynamics. லாஸ்ட் ஒன், how we studied the thermodynamics. சரிங்களா? எப்படி ஒரு தெர்மோடைனமிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறது? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சேஞ்ச் இன் எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி. சரிங்களா? திஸ் இஸ் கால்டு தெர்மோடைனமிக்ஸ்.
எனர்ஜி எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டூரிங் த இன்டராக்ஷன் ஆர் ஜென்ரலி இன்டராக்ஷனில் இன்வால்வ் ஆக சேஞ்ச் இன் பேராமீட்டர்ஸ். இன்டராக்ஷன் நடக்குது அப்படின்னாவே சம்திங் சேஞ்சஸ் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். திஸ் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் கால்டு த சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெர்மோடைனமிக்ஸில் சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலரான சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டி வில் பி சேஞ்ச். இட் இஸ் கால்டு தெர்மோடைனமிக்ஸ். அந்த தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் ஒன் வை வி நீட் தெர்மோடைனமிக்ஸ், ஏன் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதில் தான் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் அதெல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹவு வி ஸ்டடி தெர்மோடைனமிக்ஸ், ஏன் ஒரு தெர்மோடைனமிக்ஸை எப்படியெல்லாம் ஸ்டடி பண்ணணும், அதில் தான் நம்ம சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, அதே மாதிரி பவுண்டரிஸ்னா என்ன, இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.